பொண்ணுங்க அவங்க சிக்னல் கொடுத்துருவாங்க. அதை நம்பி தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்த பிறகு சொன்ன பிறகு ஐயோ நீங்கள் அப்படி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கீங்களா? இப்படி ஒரு பாணி. இன்னொன்று, ஏய் என்ன லூஸா? கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டோம்னா லூஸான்றாங்க. இதே கொஞ்சம் டிலே பண்ணணும்னு வச்சுக்க, அண்ணே எனக்கு ஒரு லெட்ரு வருவாங்க கொடுத்துங்க. அண்ணனா கொஞ்சம் மிஸ் ஆகி வச்சுக்க, அங்கிள் எங்கள் அப்பா வருவார்கள். ஆனால் அவசரமும் படாமல் லேட்டும் பண்ணாமல் நடுப்புற லெட்ரு கொடுத்து கடா வெட்டுறான்ல, அவன் தான் பொங்கல் சாப்பிடுவான். என் மச்சான் ஒருத்தன் அக்கா வந்து சொல்லுது, டேய் அவன் என்னடா அப்படி தரதல மாதிரி சுற்றிட்டு இருக்கான், ஏதோ பொண்ணு பேர் சொல்கிறான்டா. ஐயோ அப்படின்னா, நீ தனியாக கூப்பிட்டு விசாரினாங்க. நான் அவனை தனியாக கூப்பிட்டேன். அவன் வந்து ஒரு கார்பெண்டராக ஒர்க் பண்ணுறான். நான் கூப்பிட்டு, டேய் என்ன ஏதோ பொண்ணுலாம் சொல்கிறாங்க. இல்லை மாமா அது எப்படி சொல்கிறது இல்லை. சரி ஓகே நான் லவ் ஆனேன். ஆமாம் மாமா அண்ணா. அடேங்கப்பாண்ணா எவ்வளோ நாள்? ஒரு 1.5 வருஷமா மாமாண்ணா. 1.5 வருஷமா. சரி எப்படி இருக்கும் பொண்ணுன்னு டக்குன்னு பரிசு எடுத்தான். என்னண்ணா ஃபோட்டோ வச்சுக்க. ஃபோட்டோவா அந்தளவுக்கு போயிடுச்சா? சரி பாப்பா நம்ம அக்கா கிட்ட சொல்லுன்ட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தமனா ஃபோட்டோ. டேய் தமனாவா? இல்லை அந்த ஸ்டைலில் தான் மாமா அந்த பொண்ணு இருக்கும். கனவு காண ஆரம்பிச்சுட்டானுங்களாம், அப்படியே போயிடுவானுங்க. கேட்டாங்க, பைக் வாங்க கூட உனக்கு வக்கு இல்லைண்ணா, நீ ஏன்னா லவ்? ஒரு பைக்கு தானங்க ஒரு மனுஷன். பைக்கை கண்டுபிடிக்கணும்னு காதலே கிடையாதா? சைக்கிள் கண்டுபிடிக்கணும் காதலே கிடையாதா? டேரக்டர் படத்தை வந்து டைலாக் எடுத்தாச்சார் அவர். இதயத்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் குங்குமம் கொடுங்க. நான் கன்னிராசின்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் ரேவதியை ஒன் சைடாக லவ் பண்ணுவார் ஜனகராஜ். அவர் இன்றைக்கி பார்த்தா மகாலட்சுமி லவ் பண்ணுவோன்னு எல்லாரும் காப்பு கட்டியிருப்பாங்க. பொண்ணுங்களாம் ஏதோ காப்பு கட்டியிருந்த பார்த்தா ஏதோ சிக்னல் கட்டுற மாதிரி இருக்குது. யாரார் லவ் பண்ணுறீங்க? ஒன்று சார் நான் கமலஹாசன். ஏய் நீ ரஜினிகாந்தாலும் கிண்டல் அடிச்சு பாரு, நீங்களாம் கட்டி என்ன பிரயோஜனம், அவள் யாரை நினச்சி கட்டால அப்படின்னோடனே ரேவதி வந்து உட்காரோன்னே சொல்லுமா நீ யார் நினச்சி? இவர் ஒன் சைடு லவ் அப்படின்னா பொண்ணுங்களாம் கோரத்தான் சொல்லுவோம். சார் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்ணுறான்னு டமால் அந்த ஆளுக்கு ஆற்றி வச்சுச்சுங்க. இதயத்தை வெடிச்சாமல் காமிச்சு பக்கத்தில் இருந்து காஜா செட்டு விட்டார். வேறு ஒன்றும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு. அவங்க இதை நான் நிஜ வாழ்க்கையில் யாருக்கும் சொல்ல வேணாம். ஒரு பெண்ணுக்கு இதயம் வெடிச்ச மாதிரி ஏதாவது படத்தில் காமிச்சிருக்கீங்களா? ஏதாவது படத்தில் சூரலா சித்திரங்கள் ஒரு காவியம். இந்த பாண்டியராஜன் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். நான் சீனிவாசா தேட்டரில் பார்க்குறேன் சூரலா சித்திரங்களை. ஐயோ நிஜமாக ஒரு தெருவுக்குள்ளே நடக்கிற இன்சிடென்ட்டு அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளாம் சைட் அடித்து சுற்றுற காலம்னு அப்படியே கொடுத்துருக்காருன்னு டைரக்டர் மேலே வெறி. வேலைக்கு சேர்ந்த இவர்கிட்ட வேலைக்கு சேரணும் அந்த தவத்தோடு தான் அவன் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து அவ்வளோ எளிமையாக சொல்லியிருப்பார். ட்ரெஸ் வாங்கி போடணும், அந்த ஹீரோ கிட்ட இருந்து ட்ரெஸ் வாங்கி போடுவார். எல்லாத்தையும் கடன் வாங்கி போட்டுக்கிட்டு அது ஊட்டிக்கு போகணுன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவார். பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஹீரோ கூட டூயட் பண்ணிருக்கோம். இவர் ஷாக்கு. அந்த படத்தில் நடிச்சதும் சுமதி தான். சுமதின்றவங்களாம் இப்படி தான் கால வரவங்க அன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் பாயிண்ட் வச்சிருக்காங்க எதுக்கு எடுத்தாலும். ஏன்னா எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பாங்க. இந்த ஜட்ஜ் அவங்க எந்த ஜட்ஜு கிட்ட வாதாடி இருப்பாங்க. அது பொய் சொல்கிறதா இவ்வளோ அழகா இவ்வளோ நளினமா அவ்வளோ சொல்ல முடியாது. எங்கள் அணிலாம் பாவம் அந்த அம்மாலாம் பயந்துருச்சு. காதலை எப்படியோ எல்லோரும் வெளிப்படுத்துவாங்க. நான் வந்து கோபாலன்னு ஒரு படம், அதில் வந்து குஷ்பு என்னை லவ் பண்ணும். இதெல்லாம் நல்லா இருக்கா நியாயமாக இருக்கான்னு என் மனசே கேட்குது. ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறோம். மாட்டினா குஷ்பு வந்து சத்தம் போட்டு இருக்கும். இவன் கடுப்பேற்ற இருக்கும்போது நைட்லாம் லிஃப்ட்டு உள்ளே இருக்கும்போது பசிக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா நான் அதில் ஒரு கேட்ரிங் படித்தேன். லிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்து பசிக்குதாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் பொழு லிஃப்ட்டுக்குள்ளேயே கத்திரிக்காய் எல்லாம் வெட்டிக்கிட்டு காயெல்லாம் போட்டு சமைச்சு அவங்களுக்கு வந்து பரிமாறுவேன். இதை அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து சாப்பாடெல்லாம் பண்ணுறானா இவனை கட்டிக்கிட்டா. இப்படி காதலிக்கிறவங்க தெரியப்படுத்துறவங்கள நமக்கு என்ன வரும், முதல்ல நமக்கு என்ன தெரியும், இதெல்லாம் பண்ணலாமா? எனக்கு ஒரு விஷயம், எனக்கு என்னெல்லாம் தெரியுன்றதை விட என்னெல்லாம் தெரியாதுன்றது நான் கவனமாக இருப்பேன். அதான் முக்கியம். நமக்கு வராத விஷயத்தை கையக்கூடாது. நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன். மியூசிக் தான் சினிமாவுக்கு வர்றதுக்கு மெயின் காரணம். நான் வந்து வயலின் கற்றுக்கிட்டேன் அண்ணாமலை மன்றத்தில் தமிழ் இசை கல்லூரியில். அங்கே 2 வருஷம் படித்தோன்னே டிப்ளமா கொடுத்தாங்க, இசை செல்வன்னு பட்டம். இப்படி ஒரு விபத்துலாம் நடந்திருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்தோடனே இப்போ மியூசிக் பண்ணணுன்னு வெறியாக இருந்தது. அந்த நேரம் பார்த்து எங்கள் மாமனார் படம் எடுத்தார், நெத்தி அடிக்கணும் படம். உடனே சொல்லிட்டேன், இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கிட்டேன். அவர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல பண்ண வேணான்னு சொல்ல, நான் பொண்ணை கொடுத்துட்டோம். சரி இந்த ஆள் இப்போ சேமந்தார், சரி ஓகேன்னு மியூசிக் பண்ணேன். கஷ்டப்பட்டு பண்ணேன், நைட் அண்ட் டே எல்லாம் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஓடிச்சு.
ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. நம்முடைய ஆற்றல் அந்த மாதிரி இருக்குது. அப்போ பொட்டி தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நமக்கு என்ன வருமோ அதை பேசுறது. ஒரு ஆரோக்கியமான ஒரு டைட்டில், காதலை வெளிப்படுத்துறது ஆம்பளை பசங்க தான். ஏன்னா காதல் தோல்வின்றான், ஆம்பளை தான் சொல்கிறான். தோல்வி அடைஞ்சதுக்கான ஒருத்தர் தோக்கடிச்சிருக்கீங்க, அப்போ பெண்கள் தான் தோக்கடிக்கிறீங்க. இப்படி வந்து ஆண்கள் வந்து காதலை வெளிப்படுத்தாமே போனால் இது ட்ரையாக போயிடும். லவ் இல்லைன்னா வாழ்க்கை ட்ரையாக போயிடும். என்னை இந்த மேடையில் பார்த்த கைதட்டி வரவேற்க குருநாதருக்கு நன்றி சொல்லிட்டு, எந்த தீர்ப்பு நீங்கள் சொன்னாலும் அது எனக்கும் ஜனங்களுக்கும் நல்ல தீர்ப்பு தான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.